இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பணி அப்படின்னா தொண்டுன்னு அர்த்தம். எய்தும் கிடைக்கும், எல்லாரும் எல்லா மக்களும். அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம். அல்லாமல் அதை தவிர. சுயம் அப்படின்னா தனித்தன்மை. உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை. அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர். கருணை அப்படின்னா இரக்கம். வீழும் அப்படின்னா விழும். ஆகாது அப்படின்னா முடியாது. பார் அப்படின்னா உலகம். நீள்நிலம் அப்படின்னா பரந்த உலகம். முற்றும் அப்படின்னா முழுவதும். மாரி அப்படின்னா மலை. கும்பி அப்படின்னா வயிறு. கும்பி அப்படின்னா வயிறு. பூதலம் அப்படின்னா பூமி. தேசம் அப்படின்னா நாடு. மன்னருக்கு அப்படின்னா மன்னனுக்கு. தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி. வற்றாமல் குறையாமல். நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல், அதாவது எல்லோருக்கும் உதவி செய்தல் அப்படிங்கிற பொருளும் வரும். எல்லோரையும் சமமாக பார்த்து மதித்தல் அப்படிங்கிற பொருளும் ஒப்புரவுக்கு உண்டு. அப்போ ஒப்புரவுனா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. பார் அப்படின்னா உலகம். பண் அப்படின்னா இசை. இளைத்து அப்படின்னா பதித்து. இளைத்துனா பதித்துங்கிற அர்த்தமும் இருக்குது. செதுக்கி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. இளைத்து அப்படின்னா பதித்து. இன்னொன்று செதுக்கி அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. சமர் அப்படின்னா போர். நல்கும் அப்படின்னா தரும். கழனி அப்படின்னா வயல். கழனி அப்படின்னா வயல். மரம் அப்படின்னா வீரம். எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சி. களம் அப்படின்னா கப்பல். ஆழி அப்படின்னா கடல். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்னா மின்னல் கோடுகள். அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துகள். அரிச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள். மெய் உண்மை. தேசம் நாடு. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. தன்மை கூட்டல் அருள்னு சொல்லுவாங்க. அப்போ தன்மைங்கிறது குளிர்ந்த அப்படிங்கிற பொருள்படும். அப்போ தண்டருள்னா குளிர்ந்த கருணை. கூர் அப்படின்னா மிகுதி. செம்மையருக்குன்னா சான்றோருக்கு. ஏவல் அப்படின்னா தொண்டு. இது நல்லா பார்த்துக்கிறங்க. ஏவல் அப்படின்னா தொண்டுன்னு அர்த்தம். ஏவல் தொண்டு. பராபரமே மேலான பொருளே. ஏவல்னா தொண்டுங்கிறத நல்லா பார்த்துக்கு. நிருமித்த உருவாக்கிய. விளைவுனா வளர்ச்சி. விளைவு அப்படின்னா வளர்ச்சி. சமூகம் மக்கள் குழு. அசதி சோர்வு. ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. ஏதிலி அகதி. ஏதிலினா அகதின்னு அர்த்தம். அதாவது ஆதரவு தேடி வருவோர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. ஏதிலினா ஆதரவு தேடி வருவோர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது. அடுத்து மருகியது அப்படின்னா வருந்தியது. மருகியது அப்படின்னா வருந்தியது கலங்கியது அப்படிங்கிற அர்த்தம் வரும். திங்கள் அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரம். மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அழி அப்படின்னா கருணை. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் காணி. காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். இயன்றவரைனா முடிந்தவரை. ஒருமித்துனா ஒன்றுபட்டு. ஔடதம் அப்படின்னா மருந்து. ஔடதம் அப்படின்னா மருந்து. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தல். இதில் முக்கியமானதை மட்டும் நம்மளுக்கு நினைவில் இல்லாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத மட்டும் 2 வாட்டை சொல்லியிருப்பேன். மித்ததை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிச்சிருப்பேன். இதுபோல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய
வகுப்புகளில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் எல்லாத்தையும் தெளிவாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறப்பெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.